இதய பாதிப்பு அப்படிங்கிறது ஹார்ட்டில் ஸ்டெட் வைக்கிறது இல்லை அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அட்டாக் வந்தது அப்படிங்கிறதுக்கு உடல் ரீதியான காரணங்கள் பல சொன்னாலும் டாக்டர் சொல்கிறாங்க மன ரீதியான காரணங்களால் உங்களுக்கு இப்படி வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். உடல் ரீதியானதில்லை, மன ரீதியான ஹார்ட்டு பிரச்சனைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். ரெண்டு விஷயந்தான். அடுத்தவங்களுக்கு நாம் மன ரீதியாக துன்பத்தை கொடுக்கறது, அடுத்தவங்களால் நம்மளோட மனம் துன்பப்படுறது 2 விஷயந்தான். அடுத்தவங்களால் நாம் துன்பப்படுறதுங்கிறது நம்மளோட ரொம்ப நெருங்கிய வட்டத்துக்குள்ளே இருந்து தானே. இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகும்போதோ ஒரு கோயிலுக்கு போகும்போதோ அடுத்தவங்க நம்மளை துன்பப்படுத்துனாங்கன்னா அதை உடனே தொடச்சி விட்டு போயிடுறோம், அது யாரோ தேர்ட் பர்சன் அப்படின்னு. இப்போ துன்பம் அப்படிங்கிறது நம்ம சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்களால் மனம் துன்பப்படும் போது அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம அதை நம்மளும் அங்கே 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுவோம். அப்புறம் அந்த மாடு உடனே டப்புன்னு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்புறம் நிதானமாக அசைப்போடும் இல்லையா? அதுபோல் நம்மளுக்கு அதை சுற்றியே அந்த எண்ணம் வரும். அப்போ மனசு கவலைப்படும் பொழுது அந்த இதயம் பாதிக்குது. அடுத்து நாம் அடுத்தவங்களை பேசும் பொழுது நீ சரியாக இரு அப்படின்னு சொல்கிறதோ, ஏன் இது மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை தொழில் கூடத்தில் நீங்கள் நினச்சது போல் உங்களுக்கு கீழே இருக்க ஸ்டாஃப்ஸ் லேபர் அவங்கெல்லாம் சரியாக நடந்துக்காததோ, இல்லை நெய்பர்ஸோ கொலீக்ஸோ, உங்களை முதல் தர வரிசையில் இருக்கவங்களோ, உங்கள் குடும்பத்தாரோ, அவங்கக்கிட்ட அவங்க நிமித்தம் நீங்கள் கவலைப்படுறது, இல்லாட்டி அவங்க பர்ஃபெக்டாக இல்லைன்னு நினைக்கிறது, நீங்கள் நினச்சது போல் அவங்க நடந்துக்காதது, அதை நீங்கள் திரும்ப அவங்கக்கிட்ட சொல்லும்போது உங்களோட மனம் பலகீனமாகவே செய்யுது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவலைப்படுறீங்க. உங்கள் குழந்தை நல்லா படிக்கலை அப்படின்னோ, இல்லை உங்கள் பையனும் மருமகளும் அட்ஜஸ்ட் பண்ணி போகல அப்படின்னோ, உங்கள் மகளும் மருமகனும், இல்லை உங்கள் பேர குழந்தைகள் ஏதோ ஒரு விஷயம் கவலை இருக்கிறதால அங்கே நீங்கள் அந்த சங்கட்டத்தை அங்கே தர்றது. அப்போ அந்த துன்பம் உங்கள் மனசு தானே துன்பப்படுது. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க நம்மளை துன்பப்படுத்தும் போதோ, நாம் அடுத்தவங்கக்கிட்ட இப்படி அப்படின்னு நம்ம துன்பப்படுறது போல் அடுத்தவங்களை நம்ம அட்டாக் பண்ணி பேசும் பொழுதோ 2 விஷயத்துலையுமே உங்களோட ஹார்ட்டு தான் பாதிக்குதுங்கிறத ப்ராக்டிக்கலாக நீங்கள் நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்களே சொல்லியிருப்பீங்க, இதை நினச்சேன் பாரு, ஒரே தலைவலி, வேலை ஓடலை, இன்றைக்கி டேவே ஒரு மாதிரியாக போகுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் இப்படி தான். ஒன்று அங்கேருந்து அம்பு வருது, இல்லைன்னா நம்மக்கிட்ட இருந்து அம்பு அங்கே எதிராளிக்கு போகுது, அவ்வளவுதான். இந்த மாதிரி சமயங்களில் தியானம் பண்ணுங்க. கண்களை மூடி தியானம் அற்புதமான மருந்துங்க. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. கம்முன்னு ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் உட்காந்து பாருங்கள். அடுத்தது கர்மா ஒரு பாசிட்டிவ் வைபுக்கு நம்மளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். அது கடந்து போக வச்சிரும். தியானம் அப்படின்னாவே இப்போ எல்லாருமே தலை தெரித்து ஓடுறாங்க. அது ஏதோ ஞானிகளுக்கு மட்டும், சன்னியாசிகளுக்கு மட்டும், அந்த குடும்ப வாழ்க்கையில் இல்லாத பெரியவங்களுக்கு மட்டும் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, பிறப்புலேருந்தே இப்போல்லாம் நமக்கு அந்த டென்ஷனுங்கிறது, அடுத்தவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிறது, அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணிக்கிறது, அவசரம், ஒரு இயலாமை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி, இதெல்லாமே நம்ம மனசை இதயத்தை பலகீனம் அடைய பண்ணுது. எல்லா பிறப்புக்கும் யூனிக்கான ஒரு அற்புதம் இருக்குது. அப்படி தான் கடவுள் படைச்சிருக்கான். ஆனால் நாம் நம்மக்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு மற்ற ஏதேதுக்கோ தான் நம்ம மனம் ஏங்கி அப்படி அலக்களிக்குது. அது தியானம் சிறந்த மருந்தாக உங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும்.